ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீலாக் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பருப்பு உருண்டை குழம்பு வச்சுருந்தேன். இந்த பருப்பு உருண்டை குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பருப்பு உருண்டை வந்து உடையாமலே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு வந்து 5, 6 பல் சேர்த்துக்கோங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தோலை உரிக்காமலே இடித்து வச்சு சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறத விட, இடிக்கும்போது அந்த வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளியும் சின்ன சின்னதா கட் பண்ணி போடும்போது இன்னும் வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பருப்பு உருண்டை ஊற வைக்கும்போது கடலைப்பருப்போட சேர்த்து சோம்பு, அதுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்து 1 ஹவர் ஊற வச்சிங்க அப்படின்னா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உருண்டை குழம்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி புளி தண்ணிய ஊத்தி நீங்க பண்ணிக்கோங்க. புளி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து உங்களுக்கு லிங்க் பண்றேன். பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்க அத போய் ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. அதில ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்ப எது சேர்க்கணும்னு நான் போட்டிருக்கேன்.